JBL பிராண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இயர்பட்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 1 வீக்குள்ளே லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த இயர்பட்ஸோட ப்ரைஸ்னு பார்க்குறப்போ 3000 தான் கொடுக்குறாங்க. ஸோ JBL பிராண்டில் புதுசாக ஒரு இயர்பட்ஸுங்கிறப்ப கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். JBL பிராண்டுங்கிறப்ப நம்பி எல்லாமே ட்ரை பண்ணுற ஒரு பிராண்டாக இருக்கும். அண்ட் இந்த இயர்பட்ஸில் என்னென்ன ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். JBL Wave Flex இந்த இயர்பட்ஸோட பிளேபேக்னு பார்க்குறப்ப 32 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேபேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் பேட்டரி லைஃப் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. 8 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா பட்ஸ் பேட்டரி லைஃப் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜிங் கம்ப்ளீட் ஆயிருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 10 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணால் 2 ஹவர்ஸ் கன்டினியூஸாக யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பிளேபேக்கை பொறுத்தவரையும் டீசெண்டாக சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. டிரைவர்னு பார்க்குறப்ப 12 mm பார்த்தீங்கன்னா டிரைவர் கொடுத்துருக்காங்க. டீப் பேஸ் குவாலிட்டி எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே JBL பிராண்டில் பேஸ் குவாலிட்டிக்கு குறைய கிடையாது, பயங்கரமான ஒரு பிராண்டாக இருக்கும். ஸோ சவுண்ட் குவாலிட்டி டிரைவரை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, JBL பயங்கரமாக கொடுப்பாங்க. அண்ட் ஹேண்ட் ஃப்ரீ கால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் எதுவும் கொடுக்கல, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் கொடுக்கல, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனும் கொடுக்கல. ஸோ நார்மலான ஒரு மைக் தான் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்கை பொறுத்தவரையும் ஸ்டீரியோ கால்லாம் பேசலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலான மைக் ஆப்ஷன் இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் JBL ஹெட்ஃபோன் ஆப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டிசைன் பார்க்குறப்ப கம்ஃபர்டபுள் ஃபிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்க்குறப்ப 35.1 கிராம்ஸ் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸோட வெயிட்னு பார்க்குறப்ப 7.6 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு கலர் வேரியண்ட்னு பார்க்குறப்ப நிறைய கலர் வேரியண்ட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இயர்பட்ஸோட டிசைன் பார்க்குறப்ப அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷனையும் கொடுக்குறாங்க. இயர்பட்ஸோட ப்ரைஸ்னு பார்க்குறப்போ ஒரு அண்டர் 3000 பட்ஜெட்டில் தான் சேல் பண்ண போகிறாங்க. ஒரு 2500 பட்ஜெட்லன்னு பார்த்தீங்கன்னா 3000 பட்ஜெட்குள்ளே கொடுப்பாங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். JBL பிராண்டில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். பட் ஆடியோக்கு பார்த்தீங்கன்னா இல்லை அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டிக்கும் பேஸ் குவாலிட்டிக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ கால் பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. பேஸ் குவாலிட்டிக்கும் சாங்ஸ் கேட்கறதுக்கு மட்டும் இந்த இயர்பட்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.